Welcome to our channel Taste My Food. அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, சூப்பரான ஒரு ரெசிபி. என்னென்னா இன்ஸ்டன்ட் சட்னி மிக்ஸ் எப்படி பண்ணுறதா பார்க்க போகிறோம். மற்ற லாங்குவேஜ் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு தமிழில் இது வரைக்கும் யாரும் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணல நான் நினைக்கிறேன். அப்படி யாராவது அப்லோட் பண்ணியிருந்தா ப்ளீஸ் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். நார்மலாக வேர்க்கடலை சட்னி செய்கிறோம். நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுறதா எத்தனை நாள் யூஸ் பண்ணுவோம்? மேக்ஸிமம் ஒரு 2 டேஸ் தான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு மேலே கண்டிப்பாக யூஸ் பண்ண முடியாது. ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துடும். பட் இந்த இன்ஸ்டன்ட் சட்னி மிக்ஸை பொறுத்த வரைக்கும் தாராளமாக 3 மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இதுவே வெளியே ரூம் டெம்பரேச்சரில் வச்சு யூஸ் பண்ணுறதா இருந்தால் 1 மாதம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன்னா நான் இதை டெஸ்ட் பண்ணி பார்த்து தான் சொல்கிறேன். இந்த வீடியோ நான் எடுத்தது 1 மாதத்துக்கு முன்னாடி எடுத்தது. இன்னையோட 1 மாதம் 5 டேஸ் ஆகிடுச்சு. நான் வெளியே கொஞ்சம் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் இந்த சட்னி மிக்ஸை. அதை மிக்ஸ் பண்ணி தான் அந்த இட்லி மேலே நான் போட்டிருக்கேன். அன்றைக்கி என்ன டேஸ்ட்டில் இருந்ததோ அரைக்கும் போது சேம் அதே டேஸ்ட்டில் தான் இதுவும் இருந்தது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் பேச்சுலர்ஸ்க்கோ வேலைக்கு போகிற பெண்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். எப்போ உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நீங்கள் பல்காக இதை ஸ்டோர் பண்ணி அரைச்சி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா எப்போ தேவைப்படுதோ அப்போ ஜஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் தாராளமாக இது யூஸ் பண்ணலாம். இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ப்ளீஸ் எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இதுக்காக ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இது போட்டு ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியான அமௌண்ட்டில் தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் பல்காக ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தால் எக்ஸ்ட்ரா அதிகமாக வேர்க்கடலை போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த வேர்க்கடலையை பொறுத்த வரைக்கும் நல்லாவே நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். அதுக்காக நல்லா இது கலர் சேஞ்ச் ஆகணும். அது வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. இப்போ இது நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துடுச்சு. இதை நம்ம வேறு ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். இது நல்லா கொஞ்சம் ஆறட்டும். ஆறிட்ட பிறகு இந்த தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். இப்போ சேம் அதே பேனில் காரத்துக்காக நான் ஒரு 8 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகாவை சேர்த்துக்குங்க. இதையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த காஞ்ச மிளகா ஒரு பாதி அளவுக்கு ஃப்ரை ஆன உடனே இப்போ நான் கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணி ஒரு டவலில் நல்லா தொடச்சி வச்சுருக்கேன். அதே இதில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை இதில் சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவராக நல்லாயிருக்கும். இப்போ இந்த காஞ்ச மிளகா இந்த கருவேப்பிலைலாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இந்த ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்க்குறேன். இதையும் போட்டு இது கூடயே சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிங்க. ஜீரகம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் ஃப்ரை பண்ண தேவையில்ல. ஏன்னா சீக்கிரமாக கரிஞ்சு போயிடும். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பிளேட்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டும் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா நார்மலாக இந்த சால்ட்டில் கொஞ்சம் அந்த ஈரத்தன்மை இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். டைரெக்டாக சால்ட்டை நம்ம அப்படியே ஆட் பண்ணால் ரொம்ப நாளாக நம்ம சட்னியை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்துட்டு போடுங்க. அப்போ ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ரொம்ப நேரம்லாம் வறுக்க தேவையில்ல. ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ ஃபைனலாக நான் கொஞ்சமாக புளி சேர்க்குறேன். புளியும் போட்டு ஜஸ்ட்டு ஒரு 2, 3 நிமிஷம் இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துடலாம். இதையும் வறுத்துட்டு அந்த பிளேட்க்கு போட்டுடலாம். நம்ம வறுத்து எடுத்த எல்லா பூரும் நல்லா ஆறட்டும். ஆறிட்ட பிறகு நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். இங்கே இந்த சைடில் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ண இந்த வேர்க்கடலை நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய சட்னி ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல இந்த மிளகாய், கருவேப்பிலை, புளி இது எல்லாமே இந்த மிக்ஸி ஜாரில் நான் போட்டிருக்கேன். இதை போட்டு நல்லா நம்ம ஃபைன் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆல் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி வைக்கும்போது தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம இதை பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இதை நான் ஒரு பாக்ஸ்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போ சேம் அதே மிக்ஸி ஜாரில் இந்த வேர்க்கடலையை போட்டு இதையும் பவுட்ரு பண்ணி எடுத்துடலாம். வேர்க்கடலை பவுட்ரு பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து அரைங்க. ஒரே ஸ்பீடில் நம்ம அரைச்சிட்டா பேஸ்ட் மாதிரி ஆகிடும். நம்மளுக்கு பவுட்ரு தான் தேவை. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் விட்டு விட்டு அரைங்க. அப்போ தான் பவுட்ரு ஃபார்மில் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இந்த வேர்க்கடலையும் பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்தோம்ல அது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இது ரெண்டுத்தையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிப்பு ரெடி பண்ணிடலாம்.
தாளிப்புக்காக நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடா இருக்கு. இதில நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு, உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன். ஒரு 2 காஞ்ச மிளகாய் 2ஆ உடைச்சு போட்டிருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை. கருவேப்பிலை போடும்போது மட்டும் அந்த தண்ணியெல்லாம் சுத்தமா இல்லாத மாரி பார்த்து போட்டுக்கோங்க. இது போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. தாளிச்சு எடுத்தத ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச இந்த மிக்ஸில போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்க தாளிச்சு எடுத்தத மட்டும் அது நல்லா ஆறிட்ட பிறகு இதில மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா நான் சூடா இருக்கும்போதே மிக்ஸ் பண்ணதால பாருங்க, பவுடரா வந்து கொஞ்சம் லைட்டா கட்டி கட்டியா இருக்க மாரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது அந்த தாளிப்பு நல்லா ஆறிட்ட பிறகு இந்த பவுடர் கூட மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ பவுடர் ஃபார்ம்ல கரெக்ட்டா உங்களுக்கு வரும். இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல நீங்க வைக்கிறதா இருந்தா தாராளமா 3 மாசம் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். இத அப்படியே நீங்க வெளிய வச்சு யூஸ் பண்றதா இருந்தா 1 மாசம் வரைக்கும் நம்ம தாராளமா யூஸ் பண்ணலாம். ஒண்ணும் ஆகாது. தேவைப்படும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கிங்க. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது சின்ன சின்ன லம்ப்ஸ் மாரி உங்களுக்கு ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, வேஸ்ட் ஆயிடுச்சே சொல்லிட்டு நீங்க பயப்பட வேணாம். தாராளமா யூஸ் பண்ணலாம். ஒண்ணும் ஆகாது உங்களுக்கு. இப்ப நான் எப்படி உங்களுக்கு யூஸ் பண்ணதுன்னு காமிக்கிறேன். இப்ப இந்த இன்ஸ்டன்ட் சட்னி மிக்ஸ்லேருந்து கொஞ்சமா எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு சட்னியோட திக்னஸ் தேவையோ அதுக்கேத்த மாரி நீங்க தண்ணி ஆட் பண்ணிக்கிங்க. இது போட்டு நல்லா நீங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது கூட நீங்க தேங்காய் சேர்க்கணும்னு விருப்பப்பட்டா, தேங்காவ நல்லா துருவி, நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிங்க. அந்த கலரே நல்லா சேஞ்ச் ஆயிரும். நல்லா ரோஸ்ட் பண்ணி நீங்க அரைச்சு இது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, தேங்காய் பவுடர் இப்போ கடையில கிடைக்குது. அத வாங்கி கூட இந்த இன்ஸ்டன்ட் சட்னி மிக்ஸ் கூட தேவைப்படும்போது அந்த டைம்ல நம்ம மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். இந்த சட்னிய பொறுத்தவரைக்கும் பேச்சுலருக்கும், வேலைக்கு போற பெண்களுக்கு மட்டும் இல்ல, ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா, நம்மளுக்கு நெறைய டைம் நெறைய வேலை இருக்கும். நம்ம கொஞ்சம் ஃப்ரீயா இருப்போம் பார்த்தீங்களா? அந்த டைம்ல இந்த மாரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா, நம்மளுக்கு டின்னருக்கோ, பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டக்குன்னு நம்ம எடுத்து ஜஸ்ட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணி நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். அதோடு இல்லாம நம்ம ஆஃபீஸ்க்கோ, இல்ல ஸ்கூலுக்கோ நம்ம குடுத்து அனுப்புதும் கூட, நார்மலா நம்ம சட்னி குடுத்து அனுப்புனா கெட்டு போயிடும் உங்களுக்கு. இந்த மாரி நீங்க இன்ஸ்டன்ட் சட்னி மிக்ஸ குடுத்து அனுப்பிச்சா, லஞ்ச் டைம் வரும்போது அவங்க ஜஸ்ட்டு தண்ணிய மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷா அரைச்ச அந்த இது உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் இந்த சட்னி மிக்ஸ ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ண மறந்துறாதீங்க.